ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிகர் அஜித்குமார் நடிச்சிருக்கக்கூடிய குட் பேட் அக்லி படம் உலகம் முழுவதுமே திரையரங்குல வெளியாகி அஜித் ரசிகர்கள் படத்தை கொண்டாடிட்டு வராங்க. திரைப்படத்துல அஜித்துடைய பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் காட்சிகளும் கூடவே பாடல்களும் இடம்பெற்றிருக்கிறதால கூடுதல் சிறப்பாவே அமைஞ்சிருக்கு. சமீபத்துல தான் இசையமைச்ச பாடல்களை குட் பேட் அக்லி திரைப்படத்துல அனுமதியின்றி பயன்படுத்தி இருக்கிறதா இளையராஜா ரூபாய் 5 கோடி இழப்பீடு வேணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தாரு. படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒத்த ரூபாய் தாரன், இளமை இதோ இதோ, என் ஜோடி மஞ்ச குருவி பாடல்கள் பயன்படுத்தி இருக்கிறதால இளையராஜா இந்த நோட்டீஸ் அளிச்சிருக்கிறாரு. இது குறித்து சமீபத்துல நடைபெற்ற விட்பா கீதம் வெளியீட்டு விழாவில் இளையராஜாவுடைய தம்பி மற்றும் இசையமைப்பாளரான கங்கை அமரன் பேசி இருந்தாங்க. அதுல அவர் பேசி இருந்ததாவது, 7 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து போட்டிருக்கக்கூடிய இசைக்கு மக்கள் கிட்ட வரவேற்பே கிடைக்கல. ஆனா எங்களுடைய பாட்டை போட்டாதான் ரசிகர்கள் கொண்டாடி கைத்தட்டி மகிழ்றாங்க. அப்போ அதை பயன்படுத்த அனுமதி தன் அண்ணாவான இளையராஜா கிட்ட கேட்டு இருக்க வேணும். அனுமதி வாங்காம பயன்படுத்தியதாலதான் அவருக்கு கோபமே வருது. நாங்க இசையமைச்ச எல்லா பாடல்களுக்கும் இளையராஜா தான் காப்புரிமை வச்சிருக்கிறாரு. ஒரு படத்தை இயக்கிய கதையாசிரியருக்கு எப்படி அவருடைய கதையில இருக்க உரிமையோ அதே போலதான் ஒவ்வொரு இசைக்கலைஞனும் இசையமைச்ச பாடல்களுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நாங்க காசுக்கு ஆசைப்பட்டு இதை செய்யல, எங்க கிட்ட காசு கொட்டி கிடக்குது, எங்களுடைய உரிமைக்காக தான் இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவர் கூறி இருக்கிறாரு.